பரமாத்மாவின் வாமன அவதாரத்தை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மூவுலகையும் கட்டி ஆண்டவன் மகாபலி சக்கரவர்த்தி. அசுரகுலமாக இருந்தாலும் தானத்தில் சிறந்தவன். ஆனால் நானே அனைத்தையும் ஆள்கிறேன் என்ற மெல்லிய செருக்கு அவன் மனதில் குடிகொண்டது. மகாபலி ஒரு யாகம் வளர்க்கும் இடத்திற்கு கையில் குடை மற்றும் கமண்டலத்துடன் ஒரு அந்தணச் சிறுவன் வாமனர் வருகிறார். மகாபலியின் கர்வத்தை அடக்க விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்தார். ஒரு சிறு அந்தணச் சிறுவனாக மகாபலியின் யாகசாலைக்குள் நுழைந்தார். வெறும் 3 அடி நிலம் கேட்ட சிறுவனைக் கண்டு மகாபலி ஏளனம் செய்தான். ஆனால் அவரோ பிரபஞ்சத்தையே அளக்க வந்தவர் என்பதை அவன் அறியவில்லை. குள்ளமாக வந்தவர் விஸ்வரூபம் எடுத்தார். முதல் அடியில் இந்த பூமியை அளந்தார். 2ஆம் அடியில் வானத்தை அளந்தார். இப்போது கேட்கிறார், 3வது அடியை எங்கே வைப்பது? ஆணவம் அழிந்தது. மகாபலி தன் தலையையே தியாகம் செய்தான். அவனை பாதாள உலகிற்கு அனுப்பிய இறைவன் ஆண்டுக்கொருமுறை மக்கள் முன் வர வரம் அளித்தார். அதுவே ஓணம் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.